வணக்கம் நண்பர்களே. ஒரு மனிதன் வாழ்க்கையில் மிகவும் ஆழமாக தாக்கத்தை ஏற்படுத்துவது காதல். அது சரியாக இருந்தால் வாழ்க்கை சொர்க்கம் போல இருக்கும். ஆனால் அது முறிந்துவிட்டால் அதே வாழ்க்கை நரகமாக மாறும். நீங்கள் ஒருவரை முழுமையாக நம்பி உங்கள் நேரம், உணர்வு, கனவுகள் அனைத்தையும் கொடுத்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். அந்த வெற்றிடத்தை வார்த்தைகளால் விளக்க முடியாது. மனம் உடைந்து போனது போல, உள்ளே ஏதோ ஒன்று சிதறி போனது போல இருக்கும். ஏன் இது எனக்கு நடந்தது? நான் தவறு செய்தேனா? அவரை மறக்க முடியுமா? இந்த கேள்விகள் தினமும் உங்களை துன்பப்படுத்தும். ஆனால் இது முடிவு இல்லை. நண்பர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில் உணர்ச்சிகள் மிக ஆழமாக பாதிக்கும் விஷயம் காதல். அது வெற்றி பெற்றால் வாழ்க்கை முழுவதும் ஒளி நிரம்பும். ஆனால் அது முறிந்துவிட்டால் அதே மனம் இருள் நிறைந்த இடமாக மாறிவிடும். நீங்கள் ஒருவரை உங்கள் உலகமாக நினைத்திருக்கலாம். அவர்களுடன் எதிர்காலத்தை கற்பனை செய்திருக்கலாம். ஒவ்வொரு நாளும் அவர்களின் மெசேஜ், கால், கவனம் இவையே உங்கள் சந்தோஷத்தின் காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். அந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாறிவிட்டது. உணவு சுவையில்லாமல் போகிறது. நண்பர்களுடன் இருந்தாலும் மனம் எங்கோ அலைகிறது. இரவு தூக்கம் வராது. காலை எழும்பதும் ஒரு சுமையாக தோன்றும். நீங்கள் மட்டும் இதை அனுபவிக்கவில்லை. உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இதே வலியை அனுபவித்துள்ளனர். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி, அவர்கள் எப்படி வெளியே வந்தார்கள்? நீங்களும் எப்படி வெளியே வரலாம்? இதுதான் இன்று நாம் பார்க்க போகும் உண்மை. பகுதி 1. இது உங்கள் முடிவு இல்லை. முதலில் ஒரு பெரிய தவறான நம்பிக்கையை உடைக்க வேண்டும். காதல் தோல்வி வந்தவுடன் பலர் நினைப்பார்கள், என் வாழ்க்கை முடிந்துவிட்டது, இனி நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஆனால் இது உண்மை அல்ல. ஒரு மனிதர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேறியதால் உங்கள் வாழ்க்கையின் மதிப்பு ஒருபோதும் குறையாது. உங்கள் இதயம் கனமாக இருக்கலாம், கண்கள் கலங்கலாம், ஆனால் உங்கள் இதயம் இன்னும் துடித்து கொண்டுதான் இருக்கிறது. அதன் பொருள், உங்கள் வாழ்க்கை இன்னும் மீதமுள்ளது. ஒரு அத்தியாயம் மட்டுமே முழு புத்தகம் அல்ல. வாழ்க்கையை ஒரு புத்தகத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு புத்தகம் படிக்கும் போது ஒரு அத்தியாயம் முடிந்தால் அது முழு புத்தகத்தின் முடிவு ஆகிவிடுமா? இல்லை. அடுத்த அத்தியாயத்திலே புதிய திருப்பங்கள், புதிய மனிதர்கள் மற்றும் புதிய அனுபவங்கள் நமக்காக காத்திருக்கும். அதே போல இந்த உறவு உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே. உங்கள் முழு கதை இன்னும் எழுதி முடிக்கப்படவில்லை. அந்த பேனாவை உங்கள் கையில் எடுங்கள். ஏன் இந்த வலி? காதல் தோல்வி ஏற்படும் போது வலிப்பது இயல்பானது. நம் மூளை அந்த வலியை ஒரு உடல் காயத்தைப் போலவே உணர்கிறது. ஆனால் அந்த வலி உங்களை அழிக்க வரவில்லை, உங்களை மாற்ற வந்திருக்கிறது. நீங்கள் உணர வேண்டிய உண்மைகள். 1. காலம் மாறும். இன்று மலையளவு தெரியும் இந்த துயரம் சில மாதங்கள் அல்லது வருடங்களுக்கு பிறகு திரும்பி பார்க்கையில் ஒரு சிறு தூசியாக தோன்றும். 2. சுயமதிப்பு. மற்றவர் உங்களை விட்டு சென்றது உங்கள் குறையல்ல. அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வந்திருக்கலாம். 3. மகிழ்ச்சி உங்களை சார்ந்தது. உங்கள் மகிழ்ச்சிக்கான சாவியை அடுத்தவர் கையில் கொடுத்தால் அவர்கள் போகும்போது அதையும் எடுத்துச் செல்வார்கள். இனி அந்த சாவியை உங்கள் கையில் வைத்துக்கொள்ள பழகுங்கள். அடுத்த கட்டம் என்ன? நீங்கள் இப்போது செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். மூச்சை ஆழமாக இழுங்கள். வாழ்க்கை முடிந்துவிடவில்லை, ஒரு புதிய கோணத்தில் மீண்டும் தொடங்குகிறது. வலியை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் அதில் மூழ்கிவிடாதீர்கள். ஏனெனில் உலகிலேயே மிகவும் அழகான ஒரு மனிதரை நீங்கள் இன்னும் சந்திக்கவில்லை. அது வேறு யாரும் அல்ல, உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் புதிய நீங்கள்தான். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு கதவு அடைக்கப்பட்டால் மற்றொன்று திறக்கும். ஆனால் நாம் அடைக்கப்பட்ட கதவையே நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தால் திறந்திருக்கும் புதிய வாசல்கள் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை. பகுதி 2. வலியை ஓடவிடுங்கள். நண்பர்களே,
உங்கள் மனதிற்குள் இருக்கும் வலியை நீங்கள் அடக்க முயற்சிக்கிறீர்களா? நான் மிகவும் வலிமையானவன், நான் எல்லாவற்றையும் மறந்து விடுவேன், இப்படி சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். வலியை ஒளித்து வைப்பது தீர்வாகாது. அது ஒரு கட்டத்தில் எரிமலையாய் வெடிக்கும். அழுவது பலவீனம் அல்ல. நீங்கள் அழ வேண்டும் என்று தோன்றினால் தாராளமாக அழுங்கள். ஒரு அறையை பூட்டிக்கொண்டு உங்கள் கண்ணீர் தீரும் வரை அழுது முடிங்கள். அழுவது பலவீனம் என்று யாராவது சொன்னால் அதை நம்பாதீர்கள். கண்ணீர் என்பது உங்கள் மனபாரத்தை குறைக்கும் இயற்கையின் வடிகால். நினைவுகள் அலை அலையாய் வரும்போது அதை அனுபவியுங்கள். அந்த நினைவுகள் உங்களை வாட்டும் போது அதிலிருந்து ஓடி ஒளிந்து கொள்ளாதீர்கள். ஏனெனில் இந்த உணர்வுகளை எதிர்கொள்வதுதான் உங்கள் மனதின் ஆறுதல் செயல்முறை, ஹீலிங் ப்ராசஸ். காயம் ஆற வலி தேவை. ஒரு உடலில் ஏற்பட்ட காயம் ஆற வேண்டுமென்றால் மருந்து போடும்போது அது முதலில் வலிக்கத்தான் செய்யும். அந்த வலியை பொறுத்து கொண்டால் மட்டுமே காயம் முழுமையாக ஆறும். அதேபோல உங்கள் மனம் ஆறி இயல்பு நிலைக்கு வருவதற்கு இந்த வலி வெளியில் வர வேண்டும். உணர்ச்சிகளை அடக்கி வைப்பது ஒரு அழுத்தப்பட்ட ஸ்பிரிங் போன்றது. நீங்கள் எவ்வளவு அதிகமாக அழுத்துகிறீர்களோ அவ்வளவு வேகமாக அது மீண்டும் உங்களை தாக்கும். அதற்கு பதிலாக அந்த உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள்: 1. உணர்வுகளை எழுதுங்கள். மற்றவர்களிடம் சொல்ல முடியாதவற்றை ஒரு டைரியில் எழுதுங்கள். உங்கள் கோபம், ஏமாற்றம், வலி என அனைத்தையும் காகிதத்தில் கொட்டுங்கள். 2. ஓடி ஒளியாதீர்கள். பழைய பாடல்கள் அல்லது இடங்கள் உங்களை வருத்தினால் ஆரம்பத்தில் அதை தவிர்க்கலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் அவற்றை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பதை உணருங்கள். 3. உங்களை நீங்களே மன்னியுங்கள். ஏன் இப்படி நடந்தது என்று உங்களை நீங்களே தண்டித்துக் கொள்வதை நிறுத்துங்கள். நடந்த எதற்கும் நீங்கள் மட்டுமே காரணமல்ல. வலி ஒரு ஆசிரியர். இந்த வலி உங்களுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறது. நீங்கள் எவ்வளவு ஆழமாக நேசிக்கக்கூடியவர் என்பதையும் உங்கள் மன உறுதி எவ்வளவு பெரியது என்பதையும் இந்த வலிதான் உங்களுக்கு உணர்த்தும். நினைவில் கொள்ளுங்கள், புயல் அடிக்கும் போது மரங்கள் அசையாமல் நிற்க முயற்சித்தால் அவை முறிந்துவிடும். ஆனால் காற்று வீசும் திசைக்கு ஏற்ப வளையும் புற்கள் புயல் ஓய்ந்த பிறகு மீண்டும் நிமிர்ந்து நிற்கும். இப்போது உங்கள் மனதை ஒரு புல்லாக மாற்றுங்கள். இந்த வழியை ஓடவிடுங்கள். அப்போதுதான் அமைதி உங்களை தேடி வரும். பகுதி 3: உண்மையை ஏற்கும் துணிவு. இது உங்கள் பயணத்தின் மிகவும் கடினமான ஆனால் மிக முக்கியமான பகுதி. ஒரு உறவு முடிந்த பிறகு மனம் எப்பொழுதும் ஒரு மாயையான பிடியில் சிக்கிக்கொள்ள விரும்பும். அந்த பிடியிலிருந்து விடுபடுவதை பற்றி இங்கே பார்ப்போம். உறவில் விரிசல் விழுந்த பிறகு உங்கள் மனம் உங்களிடம் ஓயாமல் சில கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கும். அவர்கள் ஒருவேளை திரும்ப வருவார்களா? இது ஒரு தற்காலிகமான பிரிவுதானா? நான் போன் செய்து பேசினால் எல்லாம் சரியாகிவிடுமோ? இந்த எண்ணங்கள் ஒரு சிலந்தி வலையை போன்றவை. நீங்கள் எவ்வளவு தூரம் இதில் சிக்கி தவிக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்கள் எதிர்காலத்தை நோக்கி நகர முடியாமல் போவீர்கள். கசப்பான ஆனால் அவசியமான உண்மை என்னவென்றால் அவர்கள் போய்விட்டார்கள். இந்த 4 வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதுதான் உங்கள் விடுதலையின் முதல் படி. அவர்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்பதையும் உங்கள் எதிர்கால திட்டங்களில் அவர்களுக்கு இடமில்லை என்பதையும் நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் இன்னும் அவர்கள் வருவார்கள் என்ற போலி நம்பிக்கையில் இருக்கும் வரை உங்களால் ஒரு அடி கூட முன்னேற முடியாது. ஒரு கதவு முழுமையாக மூடிக்கொண்டது என்பதை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அடுத்த கதவை தேடும் துணிவு உங்களுக்கு வரும். உண்மையை ஏற்க சில வழிகள்: 1. திரும்பி பார்க்காதீர்கள். உங்கள் போனில் இருக்கும் பழைய மெசேஜ்கள், புகைப்படங்கள் மற்றும் சமூக வலைதள பக்கங்களை மீண்டும் மீண்டும் பார்ப்பதை நிறுத்துங்கள். இது ஆரிய காயத்தை மீண்டும் கீறி பார்ப்பதற்கு சமம். 2. காரணங்களை தேடாதீர்கள். ஏன் என்னை விட்டு போனார்கள் என்ற கேள்விக்கு விடை தேடுவதை நிறுத்துங்கள்.
சில நேரங்களில் பதில்கள் கிடைப்பதில்லை. அந்த பதிலின்மைதான் அவர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைத்த கடைசி பதில். 3. சுயமரியாதை முக்கியம். உங்களை வேண்டாம் என்று நினைப்பவர்களை தேடிச் செல்வது உங்கள் சுயமரியாதையை நீங்களே அழித்துக் கொள்வதாகும். உங்களை மதிக்காத ஒரு இடத்தில் உங்களுக்கு வேலை இல்லை. உண்மையை ஏற்றுக்கொள்வது என்பது தோல்வி அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். உங்கள் கைகளில் இருக்கும் பழைய நம்பிக்கையை நீங்கள் கீழே போட்டால் மட்டுமே புதிய வாய்ப்புகளை உங்களால் ஏந்த முடியும். இந்த உறவு முடிந்துவிட்டது என்பதை ஒப்புக்கொள்ளும்போது உங்கள் மனதின் பாரம் பாதியாக குறையும். வலி இருக்கும், ஆனால் அந்த வலி உங்களை கட்டி போடாது. நினைவில் கொள்ளுங்கள், ஒரு பறவை தன் கூட்டை விட்டு பறந்தால் மட்டுமே வானத்தின் பிரம்மாண்டத்தை காண முடியும். நீங்களும் உங்கள் கடந்த காலக்கூட்டை விட்டு வெளியே வாருங்கள். பகுதி 4. நினைவுகள் எதிராக நிஜம். நீங்கள் இப்போது என்ன நினைக்கிறீர்கள் தெரியுமா? அவர்களுடன் இருந்த அந்த சில நல்ல தருணங்களை மட்டும். நம் மனம் பிரிவிற்கு பின் ஒரு விசித்திரமான வேலையை செய்யும். அது வலிகளை மறைத்துவிட்டு வசந்த காலங்களை மட்டும் திரையிட்டு காட்டும். ஒரு நேர்மையான கேள்வி. உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேளுங்கள். அந்த உறவு முழுமையாக பெர்ஃபெக்டாக இருந்ததா? உங்களுக்குள் சண்டைகள் இருந்ததில்லையா? அவர்களின் தவறுகள் உங்களை வருத்தியதில்லையா? நீங்கள் அனுபவித்த மனவேதனைகள் மற்றும் அவமானங்கள் இல்லையா? நாம் பிரிந்த பிறகு நம் ஆழ்மனம் நல்லதை மட்டும் நினைத்து பார்த்து முழு உண்மையை மறந்துவிடுகிறது. கசப்பான பக்கங்களை நாம் கிழித்து எறிந்துவிட்டு இனிப்பான பக்கங்களை மட்டும் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் தான் நாம் அந்த நினைவுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறோம். நிஜத்தை எதிர்கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்கு கொடுத்த வலிகளையும் உங்களை மதிக்காத தருணங்களையும் நினைவில் கொள்ளுங்கள். அது உங்களை வெறுப்பிற்காக அல்ல, மாறாக நீங்கள் ஏன் அங்கிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்கான தெளிவிற்காக. அந்த உறவு உங்களுக்கு தகுதியானது அல்ல என்பதை உணர்வதே இந்த அத்தியாயத்தின் நோக்கம். பகுதி 5. உங்கள் அடையாளத்தை மீண்டும் உருவாக்குங்கள். இந்த உறவில் நீங்கள் இவ்வளவு காலம் யாராக இருந்தீர்கள்? ஒருவரின் துணையாக, ஒருவரின் முன்னுரிமையாக, ஒருவரின் உலகமாக. உங்களுக்கெனிருந்த தனிப்பட்ட அடையாளத்தை அந்த உறவிற்குள் அடகு வைத்திருப்பீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் மீண்டும் நீங்களாக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உங்களை கண்டடைங்கள். மீண்டும் ஒரு முறை உங்களுக்குள் இந்த கேள்விகளை கேட்டு பாருங்கள். நீங்கள் உண்மையில் யார்? உங்கள் தொலைந்து போன கனவுகள் என்ன? உங்கள் வாழ்க்கையின் உண்மையான இலக்குகள் என்ன? இது உங்கள் பொற்காலம். இந்த தனிமை உங்களை வாட்டுவதற்காக அல்ல, உங்களை செதுக்குவதற்காக கிடைத்தது. இந்த நேரத்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துங்கள். 1. புதிய விஷயங்களை கற்கவும். நீண்ட நாட்களாக தள்ளி போட்ட ஒரு கலையையோ அல்லது மொழியையோ கற்கத் தொடங்குங்கள். 2. தொழில் அல்லது படிப்பு, கரியர். உங்கள் வேலை அல்லது கல்வியில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தீவிரமாக உழைக்கத் தொடங்குங்கள். வெற்றிதான் சிறந்த பதில். 3. உடல் மற்றும் மன ஆரோக்கியம். உடற்பயிற்சி செய்யுங்கள். சத்தான உணவுகளை உண்ணுங்கள். தியானம், மெடிடேஷன் செய்வதன் மூலம் உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள். 4. வாசிப்பு. நல்ல புத்தகங்கள் உங்கள் சிந்தனையை மாற்றும் வலிமை கொண்டவை. அவை உங்களுக்கு புதிய உலகங்களை காட்டும். நீங்கள் யாருக்காகவும் உங்கள் அடையாளத்தை இழக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களை நீங்கள் நேசிக்கத் தொடங்கும் போது உலகம் உங்களை நேசிக்கத் தொடங்கும். வாழ்க்கை என்பது ஒரு முடிவற்ற பயணம். இதில் ஒரு பக்கம் முடிவது என்பது அடுத்த புதிய அத்தியாயம் தொடங்குவதற்கான அறிகுறி மட்டுமே. பகுதி 6. தனிமையின் சக்தி, த பவர் ஆஃப் சாலிட்யூட். தனிமை என்பது ஒரு சாபம் அல்ல, அது ஒரு வரம். இன்றைய ஓடிக்கொண்டிருக்கும் உலகில் நாம் அனைவரும் தனிமையைக் கண்டு அஞ்சுகிறோம். சுற்றிலும் மனிதர்கள் இல்லை என்றால் ஏதோ ஒன்றை இழந்துவிட்டது போன்ற ஒரு உணர்வு நம்மை தொற்றிக் கொள்கிறது. ஆனால் உண்மையில் தனிமை என்பது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசான். 1.
உங்களை நீங்களே கண்டறியும் தருணம். நீங்கள் கூட்டத்தோடு இருக்கும்போது மற்றவர்களின் கருத்துக்களும் எதிர்பார்ப்புகளும் உங்கள் சிந்தனையை ஆக்கிரமித்திருக்கும். நீங்கள் தனியாக இருக்கும் போதுதான் உங்கள் உள்மனதின் குரல் உங்களுக்கு கேட்கத் தொடங்கும். சுய புரிதல். நான் யார்? எனது பலம் என்ன? எனது பலவீனம் என்ன? போன்ற கேள்விகளுக்கு விடை தனிமையில்தான் கிடைக்கும். விருப்பங்களும் வெறுப்புகளும் மற்றவர்கள் சொல்வதாலோ அல்லது சமூகத்தின் கட்டாயத்தினாலோ நீங்கள் எதை செய்கிறீர்கள், உங்களுக்கு உண்மையில் பிடிச்சது எது என்பதை தனிமை உங்களுக்கு தெளிவுபடுத்தும். இரண்டாவது, சிந்தனைகளின் தெளிவு. தனிமை என்பது வெறுமை அல்ல, அது உங்கள் மனதை சீரமைக்கும் ஒரு கருவி. தேவையற்றதை நீக்குதல். உங்கள் வாழ்க்கைக்கு எது அவசியம், எது தேவையற்றது என்பதை பிரித்து பார்க்க தனிமை உதவுகிறது. முடிவெடுக்கும் திறன். உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக சிந்தித்து சரியான முடிவுகளை எடுக்க தனிமை ஒரு சிறந்த களமாக அமைகிறது. மூன்றாவது, உறவுகளின் உண்மை நிலை. தனிமையில் இருக்கும்போதுதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் மனிதர்களின் உண்மையான மதிப்பை புரிந்து கொள்வீர்கள். சரியான மனிதர்கள். உங்கள் வளர்ச்சிக்கு துணையாக இருப்பவர்கள் யார், உங்கள் சக்தியை உறிஞ்சுபவர்கள் யார் என்பதை தனிமை உங்களுக்கு காட்டிவிடும். சுயமரியாதை. மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக ஏங்குவதை நிறுத்தி உங்களை நீங்களே நேசிக்கத் தொடங்குவீர்கள். நான்காவது, படைப்பாற்றலின் பிறப்பிடம். உலகின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்புகளும் காவியங்களும் உருவானது அமைதியான தனிமையில்தான். மனம் அமைதியடையும் போது புதிய யோசனைகள் பிறக்கின்றன. தனிமை உங்கள் கற்பனை திறனை தூண்டுகிறது. 5. தனிமை எதிராக தனிமை உணர்வு. சோலிட்யூட் வெர்சஸ் லோன்லினஸ். தனிமை, சோலிட்யூட் என்பது நாம் விரும்பி தேர்ந்தெடுப்பது. அது நமக்கு ஆற்றலை தரும். தனிமை உணர்வு, லோன்லினஸ் என்பது மற்றவர்கள் நம்மை விட்டு சென்று விட்டார்கள் என்ற ஏக்கத்தில் வருவது. அது வலியை தரும். நாம் பழக வேண்டியது தனிமையுடன். சோலைட்யூட். தனிமையை பார்த்து ஓடாதீர்கள், அதை அரவணைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு சில நிமிடங்களாவது உங்களுடன் நீங்கள் செலவிடுங்கள். அந்த தருணங்கள் உங்களை ஒரு சிறந்த மனிதராக மாற்றும். நினைவில் கொள்ளுங்கள், உங்களை நீங்களே புரிந்து கொள்ளவில்லை என்றால் இவ்வுலகில் யாராலும் உங்களை புரிந்து கொள்ள முடியாது. பகுதி 7. கோபம், வெறுப்பு. இவை உங்களை பிடித்து வைத்திருக்கும் விலங்குகள். தனிமையில் நீங்கள் உங்களை உணரும் போது சில பழைய காயங்கள் உங்கள் மனதை மீண்டும் வலிக்கச் செய்யலாம். அவர் என்னை ஏமாற்றினார், அவள் என்னை சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டாள் என்ற எண்ணங்கள் சுமையாகத் தோன்றும். ஆனால் அந்த வெறுப்பை சுமந்து கொண்டு உங்களால் முன்னேற முடியாது. 1. வெறுப்பு என்பது ஒரு சுமை. நீங்கள் ஒருவரை வெறுக்கும்போது உங்கள் மனதின் சாவியை அவரிடம் கொடுத்து விடுகிறீர்கள். அவர் எங்கிருந்தாலும் உங்கள் மன நிம்மதியை குலைக்க முடிகிறது என்றால் நீங்கள் இன்னும் அவரது பிடியில்தான் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். சுதந்திரமின்மை. கடந்த கால கசப்புகளை நினைத்து கொண்டே இருப்பது உங்கள் காலில் நீங்களே கட்டிக்கொண்ட கனமான சங்கிலி போன்றது. அது உங்களை சுதந்திரமாக பறக்க விடாது. 2. மன்னிப்பு என்பது அவர்களுக்காக அல்ல. பலர் நினைப்பது போல மன்னிப்பு என்பது தவறு செய்தவரை சரி என்று ஏற்றுக்கொள்வது அல்ல. மன்னிப்பு என்பது அந்த தவறு உங்களை இனி பாதிக்கக்கூடாது என்று நீங்கள் எடுக்கும் முடிவு. உங்கள் நலனுக்காக நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும்போது, இனி உன்னால் என்னை காயப்படுத்த முடியாது, நான் இந்த வலியிலிருந்து விடுபடுகிறேன் என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்கிறீர்கள். 3. மனம் லேசாகும் தருணம். நீங்கள் மனதார ஒருவரை மன்னித்து அந்த வெறுப்பை தூக்கி எறியும் போதுதான் உங்கள் மனம் உண்மையாக லேசாகும். அந்த தருணத்தில்தான் உங்கள் ஆற்றல் எதிர்மறை சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு உங்கள் வளர்ச்சியை நோக்கி திரும்பும். புதிய தொடக்கம். கசப்புகளை கழுவி எறிந்த மனம்தான் புதிய வாய்ப்புகளை காணும் தெளிவை பெறும். தனிமையை பார்த்து ஓடாதீர்கள், அது உங்களை உங்களுக்கு காட்டும். அதேபோல் கோபத்தை இறுக்கமாக பிடித்து கொள்ளாதீர்கள்,
அது உங்களை அழிக்கும். மன்னித்து கடந்து செல்லுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், உங்களை நீங்களே புரிந்து கொண்டு கடந்த காலத்தை மன்னிக்க பழகினால் உங்கள் எதிர்காலம் ஒளிமயமாக அமையும். பகுதி 8 நீங்கள் இழந்தது என்ன? வாழ்க்கை பயணத்தில் நாம் சந்திக்கும் வழிகளில் மிகவும் கொடுமையானது இழப்பு. அது ஒரு பொருளாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், அல்லது நாம் உயிருக்கு உயிராக நேசித்த ஒரு மனிதராக இருக்கலாம். ஒரு மனிதர் உங்களை விட்டு செல்லும் போது அந்த வெற்றிடம் உங்களை நிலைகுலைய செய்யலாம். ஆனால் அந்த தருணத்தில் நீங்கள் இழந்ததை விட அடைந்தவை எவை என்பதை சற்று நிதானமாக சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் உண்மையில் என்ன இழந்தீர்கள்? ஒரு மனிதர் உங்களை விட்டு சென்றார். இதுதான் மேலோட்டமாக தெரியும் உண்மை. அந்த மனிதருடன் நீங்கள் செலவிட்ட நேரம், பகிர்ந்து கொண்ட நினைவுகள் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய கனவுகள் ஒரு கணத்தில் பறிபோனது போல தோன்றலாம். ஆனால் ஆழ்ந்து பார்த்தால் நீங்கள் இழந்தது ஒரு வெளிப்படையான பிணைப்பை மட்டுமே. உங்கள் ஆன்மாவோ, உங்கள் திறமையோ அல்லது உங்கள் எதிர்காலமோ எங்கும் சென்று விடவில்லை. ஆனால் நீங்கள் என்ன பெற்றீர்கள்? இழப்புகள் எப்போதும் வெறும் வெற்றிடங்களை மட்டும் விட்டுச் செல்வதில்லை. அவை வாழ்நாள் முழுமைக்குமான பாடங்களை கைமாறாக தருகின்றன. 1. வாழ்க்கையின் உண்மை, தி ரியாலிட்டி ஆஃப் லைஃப். எதுவும் நிரந்தரமல்ல என்ற கசப்பான ஆனால் மேன்மையான உண்மையை இந்த தருணம் உங்களுக்கு உணர்த்துகிறது. உறவுகளின் சுழற்சியையும் மாற்றமே மாறாதது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த தெளிவு உங்களை அடுத்த கட்டத்திற்கு தயார்படுத்துகிறது. 2. மனிதர்களின் மதிப்பு, தி வேல்யூ ஆஃப் பீப்புள். யார் உண்மையானவர்கள், யார் நிழலை போல துணையாக இருப்பவர்கள் என்பதை ஒரு இழப்புதான் பிரித்து காட்டும். உங்களை விட்டு சென்றவர் யார் என்பதை விட அந்த துயரமான நேரத்தில் உங்கள் கையை பிடித்து கொண்டிருப்பவர்கள் யார் என்பதை அறியும் தெளிவை இது வழங்குகிறது. மனித உறவுகளை எப்படி கையாள வேண்டும் என்ற முதிர்ச்சி உங்களுக்கு கிடைக்கிறது. 3. உங்களை அறியும் ஒரு வாய்ப்பு, செல்ஃப் டிஸ்கவரி. மற்றொருவரை சார்ந்திருந்த போது நீங்கள் உங்களையே மறந்திருக்கலாம். இப்போது உங்கள் தனிமை, உங்கள் பலம் என்ன, உங்கள் பலவீனம் என்ன என்பதை உங்களுக்கே வெளிச்சமிட்டு காட்டுகிறது. நான் யார் என்பதையும், பிறர் துணையின்றி என்னால் எதையெல்லாம் சாதிக்க முடியும் என்பதையும் நீங்கள் கண்டறியும் உன்னத தருணம் இது. 4வது மன உறுதி, மென்டல் ரெசிலியன்ஸ். கண்ணீர் விட்டு அழுத கண்கள் மீண்டும் எதையோ தேடி பார்க்கும் தைரியத்தை பெறுகின்றன. ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கடந்து வரும்போது உங்கள் மனதின் தாங்குதிறன், ரிசைலன்ஸ், அதிகரிக்கிறது. இவ்வளவு பெரிய வலியையே தாங்கிவிட்ட எனக்கு இனி எதுவும் பெரிதல்ல என்ற வைராக்கியம் பிறக்கிறது. இந்த அனுபவம் உங்களை பலமாக்குகிறது. காயங்கள் தழும்புகளாக மாறும்போது அவை வெறும் அடையாளங்கள் அல்ல, அவை உங்கள் வெற்றி கதையின் சாட்சியங்கள். இன்று நீங்கள் சந்திக்கும் இந்த வலி நாளை உங்களை ஒரு வழிகாட்டியாக மாற்றும். அனுபவங்களை விட சிறந்த ஆசிரியர் எவரும் இல்லை. நீங்கள் இழந்தது ஒரு உறவை மட்டுமே, ஆனால் நீங்கள் பெற்றது உங்களை. இப்போது நீங்கள் பழைய மனிதர் அல்ல, அனுபவங்களால் செதுக்கப்பட்ட, எதற்கும் கலங்காத ஒரு வலிமையான ஆளுமை. வாழ்க்கை எதையும் காரணமின்றி பறிப்பதில்லை. ஒரு கதவு மூடப்படும் போது அது உங்களை இன்னும் சிறந்ததொரு பாதையை நோக்கி தள்ளுகிறது என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். துணிந்து முன்னேறுங்கள். பகுதி 9. ஒரு நாள் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், வாழ்க்கை என்பது எப்போதும் ஒரே சீராக பயணிப்பதில்லை. சில நேரங்களில் அது ஒரு அமைதியான நதி போல ஓடும், சில நேரங்களில் ஆக்ரோஷமான காட்டாறு போல நம்மை நிலைகுலைய செய்யும். இப்பொழுது நீங்கள் இருக்கும் நிலை அப்படிப்பட்டதுதான். உங்கள் இதயம் கனமாக இருக்கலாம், கண்கள் கலங்கி இருக்கலாம். உலகம் உங்களை கைவிட்டது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்குள் எழலாம். வலியின் தற்காலிக தன்மை. இப்போது நீங்கள் வலியில் இருக்கிறீர்கள். இந்த வலி உங்களை மூச்சுவிட முடியாமல் திணறடிக்கலாம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்ற கேள்வி உங்கள் தூக்கத்தை கலைக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள்,
எந்த ஒரு புயலும் நிரந்தரமாக வானிலேயே தங்கிவிடுவதில்லை. அது கடந்துதான் போக வேண்டும். மாற்றத்தின் மௌனமான ஆரம்பம் ஒரு நாள் வரும். அன்று நீங்கள் இப்போது இருக்கும் இடத்திலிருந்து வெகு தூரம் முன்னேறி இருப்பீர்கள். அன்றைய தினம் நீங்கள் மெல்ல திரும்பி பார்ப்பீர்கள். அந்த பழைய நினைவுகள் உங்கள் கண்முன்னே வந்து போகும். அப்போது ஒரு மெல்லிய புன்னகை உங்கள் இதழில் மலரும். அந்த நேரம் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேனா? இதற்காகவா நான் அத்தனை கண்ணீர் வடித்தேன் என்று வியப்பீர்கள். ஏன் தெரியுமா? அன்று உங்களை வீழ்த்த நினைத்த காயங்கள் இன்று உங்கள் மன வலிமைக்கான தழும்புகளாக மாறியிருக்கும். அன்று உங்களை அழ வைத்த பிரச்சனைகள் இன்று உங்களை அறிவுடையவராக மாற்றியிருக்கும். புதியதொரு மனிதராக. வலி என்பது வெறும் துன்பம் மட்டுமல்ல, அது ஒரு செதுக்கல் கருவி. ஒரு கல் சிற்பமாக மாறுவதற்கு உளியின் வலியை தாங்கித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அந்த வலி உங்களை ஒரு புதிய மனிதராக மாற்றிவிடும். முன்பு இருந்ததை விட நீங்கள் இப்போது 1 அதிக தெளிவு கொண்டவர். எது முக்கியம், எது தேவையற்றது என்பதை பிரித்தறியும் திறன் உங்களுக்கு கிடைத்திருக்கும். 2 அதிக இரக்கம் கொண்டவர். வலியை அனுபவித்தவரால் தான் மற்றவரின் வலியை கண்ணியத்துடன் அணுக முடியும். 3 அதிக தைரியசாலி. எதையும் எதிர்கொள்ளும் ஒரு துணிச்சல் உங்கள் ஆழ்மனதில் வேரூன்றி இருக்கும். நினைவில் கொள்ளுங்கள், இன்று நீங்கள் சிந்துகிற ஒவ்வொரு துளி கண்ணீரும் நாளை உங்கள் வெற்றி கதையின் வரிகளாக மாறும். இப்பொழுது வலிக்கிறது என்றால் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். பொறுமையாக இருங்கள். காலம் உங்களுக்கு ஒரு புதிய விடியலை வைத்திருக்கிறது. அந்த ஒரு நாள் வெகு தூரத்தில் இல்லை. உங்கள் புதிய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. நண்பர்களே, நாம் இப்போது ஒரு மிக முக்கியமான கட்டத்தில் நிற்கிறோம். இதயம் நொறுங்கி போய் எதிர்காலம் இருட்டாக தெரியும் போது இதுதான் நம் வாழ்க்கையின் முடிவு என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் இது ஒரு அத்தியாயத்தின் முடிவுதானே தவிர உங்கள் புத்தகத்தின் முடிவு அல்ல. இந்த காதல் தோல்வி உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல. இது ஒரு டர்னிங் பாயிண்ட். வாழ்க்கை உங்களை ஒரு கடினமான பாதையில் தள்ளியிருக்கிறது. இப்போது உங்கள் முன்னால் 2 வழிகள் உள்ளன. அந்த பாதையை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய 2 பாதைகள். 1 கடந்த காலத்தின் சிறை. முடிந்து போன நினைவுகளை அசை போட்டுக்கொண்டும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்தது என்று புலம்பிக் கொண்டும் அங்கேயே தேங்கி நிற்பது. இது உங்களை மென்மேலும் பலவீனப்படுத்தும். 2 புதியதொரு விடியல். நடந்ததை ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்டு கண்ணீரை துடைத்துவிட்டு உங்களுக்கான ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கத் தொடங்குவது. தேர்வு உங்களிடம் மட்டுமே உள்ளது. நீங்கள் இழந்தது என்ன? நீங்கள் பெறப்போவது என்ன? நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் இழந்தது ஒரு உறவு மட்டுமே. ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து சென்றிருக்கலாம். ஆனால் உங்களின் திறமையோ, உங்களின் மதிப்பலோ, உங்கள் எதிர்காலமோ உங்களை விட்டு போகவில்லை. மாறாக இந்த வழி உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த வாழ்க்கையை பரிசளிக்கப் போகிறது. முன்பு நீங்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமையாக இருந்திருக்கலாம். இப்போது நீங்கள் மனதளவில் உறுதியானவர். முன்பு உங்கள் உலகம் ஒருவரை சுற்றி மட்டுமே இருந்தது. இனி இந்த உலகம் உங்களுக்காக திறந்திருக்கிறது. காலத்தின் ஒரு கணக்கு. ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள். அன்று நீங்கள் நிச்சயம் உணர்வீர்கள், அந்த பிரேக் ஆப் என் வாழ்க்கையில் நடந்த சிறந்த விஷயம். ஏனென்றால் அந்த தோல்வி உங்களை உலுக்கவில்லை என்றால் நீங்கள் இன்றிருக்கும் இந்த உச்சத்திற்கு வந்திருக்க முடியாது. அந்த வலி உங்களை செதுக்கி இருக்கிறாவிட்டால் இத்தனை முதிர்ச்சியையும் தெளிவையும் நீங்கள் அடைந்திருக்க முடியாது. நீங்கள் இன்று இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க முடியாது என்பதுதான் நிதர்சனம். இப்போது இருக்கும் இந்த வலி தற்காலிகமானது. காலப்போக்கில் இது மறைந்துவிடும். ஆனால் அந்த வலியை தாங்கிக் கொண்டு அதிலிருந்து மீண்டு வந்து நீங்கள் உருவாகப் போகும் புதிய மனிதர் இருக்கிறாரே, அவர் நிரந்தரமானவர். உங்கள் புதிய பயணமென்றே இப்போதே தொடங்குகிறது. எழுந்து வாருங்கள். உங்கள் வெற்றி கதை இங்கிருந்துதான் ஆரம்பமாகிறது. என் நண்பர்களே,
இந்த வீடியோ உங்களின் மனதில் ஒரு சிறிய மாற்றத்தையாவது ஏற்படுத்தி இருந்தால், இந்த வார்த்தைகள் உங்கள் வழியில் ஒரு சிறிய ஆறுதலாக இருந்திருந்தால், தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். ஏனெனில் உங்கள் ஒரு லைக் இதே வழியில் தவிக்கும் இன்னொரு மனிதருக்கு இந்த வீடியோவை சேர்க்க உதவும். நீங்க ஒருவர் அல்ல, இந்த உலகத்தில் பலர் இந்த வலியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன், உங்களுக்கு தேவையான ஒருவருடன் ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோ ஒருவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடும். மேலும் இப்படியான உண்மையான மனதை தொடும் வாழ்க்கையை மாற்றும் கதைகளை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் இந்த பயணத்துல நாங்க எப்போதும் உங்களுடன் இருப்போம். நினைவில் கொள்ளுங்கள், இப்போது நீங்கள் அனுபவிக்கும் வலி ஒரு நாள் உங்கள் மிகப்பெரிய பலமாக மாறும். நன்றி.